ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து தினமும் நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதை எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே நீங்க அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே அற்புதமான அருமையான கதைகளாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை திரு ஆதவன் அவர்கள் எழுதிய ஒரு அறையில் 2 நாற்காலிகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இவரு தலைப்பு கொடுத்தாவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உயரமாக மீசை வைக்காமல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தலைப்புல சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அந்த கதை ஏற்கனவே நம்ம சேனல்ல கூட கொடுத்திருக்கோம். ஆதவன் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளர். அவர் ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு 44, 45 வயசுலயே இறந்துட்டாரு. ஆனா சாகித்ய அகாடமி அவர் எழுதின ஒரு கதைக்காக, அதுவும் சிறுகதைக்காக வாங்கியிருக்காரு. அது மாதிரி நிறைய பெருமைக்குரியவர். நிறைய எழுத்தாளர்களுக்கு ஆதவன் எழுத்தாளராக அவருக்கு பிடிக்கும். நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஆதவனை பிடிக்காதவங்க அப்படின்னு எழுத்தாளர் சொல்லவே முடியாது. இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் எழுதின கதைகள் எல்லாம் தொகுத்திருக்காரு அவரு. அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு ஆதவன் அவர்கள். ஆனா அவர் சிறு வயசுலயே நம்மளை விட்டு போனது கண்டிப்பா இலக்கிய உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்றாங்க. அவருடைய கதைகள் மேற்கொண்டு நம்ம பதிவு செய்யறப்போ அவரை பத்தின இன்னும் பல விவரங்களை நம்ம கேட்டுக்கலாம். ஒரு அறையில் 2 நாற்காலிகள். இந்த சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கள் 100 சிறந்த தமிழ் சிறுகதைகள்னு தொகுத்திருக்காரு. அதுல ஒரு கதையாக இடம்பெற்றிருக்கு. அது இன்னொரு ஸ்பெஷல் இந்த கதைக்கு. ஒரு அறையில் 2 நாற்காலிகள் சிறுகதை ரொம்ப டயலாக் ஓரியன்டட் தான். 2 பேத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய டயலாக்ஸ். அதே நேரத்துல 3வது மனிதரை பத்தி அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதுல வரும். ரொம்ப டிஃபரெண்டான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயலாக் ஓரியன்டடு, ஆர்குமெண்ட்ஸ் ஓரியன்டடு இது மாதிரியான கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில இது எனக்கு ரொம்ப மனசை டச் பண்ண ஸ்டோரின்னு சொல்லலாம். கைலாசம் கடிகாரத்தை பார்த்தார். மணி 12. அவர் பரபரப்படைந்தார். தாகம் இல்லாமல் இருந்தும் கூட மேஜை மேல் இருந்த டம்ளரை எடுத்து ஒரு வாய் நீரை பருகி அந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அறையின் மறுபக்கத்தை நோக்கி ஒரு கணம், ஒரே கணம் பார்வையை ஓடவிட்டார். அகர்வால் மேஜை மீது குனிந்து ஏதோ ஃபைலை கவனமாக படித்துக் கொண்டிருந்தான். கைலாசம் டம்ளரை மறுபடி மேஜை மேல் வைத்தார். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தார். நீல வானம், ஓரிரு மேகங்கள், மரங்களின் உச்சிகள், அடுக்குமாடி கட்டிடத்தின் உச்சிகள். திடீரென்று இவ்வாறு பார்த்து கொண்டிருப்பது பற்றிய தன் உணர்வினால் அவர் பீடிக்கப்பட்டார். அகர்வால் இந்த பார்வையை கவனித்து, என்ன அடுத்த கதையை பத்தி யோசனையா என்றோ, என்ஜாயிங் த சீனரி கைலாஷாப் என்றோ பேச தொடங்க போகிறான் என்ற பயம். அவர் அவசர அவசரமாக ஒரு ஃபைலை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டார். அது அவர் ஏற்கனவே பார்த்து முடித்து பியூன் எடுத்து செல்வதற்காக ட்ரேயில் வைத்திருந்த ஃபைல். இருந்தாலும் அதை மறுபடி எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு பேனாவை திறந்து வலது கையில் பிடித்துக் கொண்டு சற்று முன் தான் எழுதிய நோட்டை அணு அணுவாக சரிபார்த்தார். தெளிவில்லாதவனவாக தோன்றிய ஐக்கள் மேலுள்ள புள்ளிகள், டீக்களின் மேல் குறுக்காக கிழிக்கப்படும் கோடுகள், புல் ஸ்டாப்புகள், கமாக்கள் எல்லாவற்றிலும் பேனாவை மறுபடி பிரயோகித்து ஸ்பஷ்டமாக்கினார். ஆங்காங்கே சில புதிய கமாக்களை சேர்த்தார். ஒரு ஓ ஏ போல இருந்தது. அதையும் சரிபார்க்க தொடங்கினார். அப்போதுதான் திடுமென அகர்வாலின் குரல் ஒலித்தது. ரொம்ப பிஸியா? அவர் எதிர்பார்த்திருந்த பயந்திருந்த தாக்குதல். நல்ல வேளை. இப்போது மட்டும் அவர் வெளியே பார்த்து கொண்டிருந்தால் என்ன ஆவது? என்றவாறு அவர் வேறு ஏதாவது ஏ ஓ போலவோ அல்லது ஓ ஏ போலவோ யூ வி போலவோ என் ஆர் போலவோ எழுதப்பட்டிருக்கிறதா என்று தேடத் தொடங்கினார். அகர்வாலின் நாற்காலி கிரீச் என்று பின்புறம் நகரும் ஓசையும் இழுப்பறை மூடப்படும் ஓசையும் கேட்டன. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு அவன் அறைக்கு வெளியே சென்றான். கைலாசம் ஓர் ஆறுதல் பெருமூச்சுடன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். மிக இயல்பாகவும் சுதந்திரமாகவும் உணர்ந்தவராக ஜன்னல் வழியே வானத்தை பார்க்க தொடங்கினார். ஒரு கிளிக்கூட்டம் பறந்து சென்றது. அந்த காட்சி திடீரென்று மனதை பல வருடங்கள் பின்னோக்கி அழைத்து சென்றது. கிராமத்தில் ஆற்றங்கரை மணலில் உட்கார்ந்திருந்த மாலைகள்,
பக்கத்தில் நண்பன் ராஜு. பேசாமலேயே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்நியோனியம். ஆனால் இப்போது அவர் கிராமத்தில் இல்லை, டெல்லியில் மத்திய சர்க்கார் அலுவலகம் ஒன்றின் பிரம்மாண்டமானதொரு சிறை போன்ற கட்டடத்தின் ஓர் அறையில் அமர்ந்திருக்கிறார். அருகில் இருப்பது ராஜு இல்லை, அகர்வால். இவன் அவரை பேசாமல் புரிந்து கொள்கிறவன் இல்லை, பேசினாலும் புரிந்து கொள்கிறவன் இல்லை. மணி 12:10. அகர்வால் இதோ வந்து விடுவான். கைலாசம் சீக்கிரமாக அவனிடம் கூறுவதற்கென்றே ஒரு காரணத்தை சிருஷ்டி செய்தாக வேண்டும். அவனுடன் தான் ஏன் டிஃபன் சாப்பிட வர முடியாது என்பதற்கான காரணம். பேங்குக்கு போவதாகவோ, இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டப் போவதாகவோ, கடிகார ரிப்பேர் கடைக்கு போவதாகவோ, ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஷட்டகரை பார்க்க போவதாகவோ, அவருக்கு அப்படி ஒரு ஷட்டகர் இல்லவே இல்லை என்று கூற முடியாது. இந்த காரணங்களை சென்ற சில தினங்களில் அவர் பயன்படுத்தியாயிற்று. வயிற்று வலியாய் இருக்கிறது என்று சொன்னாலோ அவனுடைய அனுதாபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதையும் வெறுத்தார் அவர். லைப்ரரிக்கு போவதாக சொல்லலாமா? சொல்லலாம் தான். ஆனால் அதில் ஒரு அபாயம் இருக்கிறது. அகர்வால் தானும் வருகிறேன் என்று கிளம்பி விடுவான். ஈஸ்வரா, என்னை காப்பாற்றப்பா. கைலாசம் தன்னை அறியாமல் கண்களை மூடிக்கொண்டு விட்டிருக்க வேண்டும். சில வினாடிகளுக்கு பிறகு மறுபடி கண்களை திறந்தபோது எதிரே அவருடைய நண்பன் ராமு புன்னகையுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். ஹலோ, நீ எப்படா வந்த என்றார் ஆச்சரியத்துடன். ராமு பம்பாயில் வேலையில் இருந்தான். ரூமுக்குள்ள வந்ததை கேக்குறியா இல்ல டெல்லிக்கு வந்ததையா என்றான் ராமு. ரூமுக்குள்ள இப்பதான் வந்த, அது தெரியும். ஷூர்? யூ மீன் நீ இப்பதான் தூங்க ஆரம்பிச்சியா? நான் தூங்கிண்டு இருக்கலடா. பரவாயில்லடா, தூங்கிட்டு இருந்தாலும் தான் என்ன, தட்ஸ் யுவர் ஜாப் இல்லையா? அரசாங்கத்துல இனிஷியேட்டிவ் எடுத்துக்கொள்பவன் இல்ல, எடுத்துக்கொள்ளாதவன் தான் விரும்பப்படுறான். கைலாசம் கரகோஷம் செய்வது போல கேலியாக கையை தட்டினார். அவருக்கு ராமுவை பார்த்தது மிகவும் உற்சாகமாக இருந்தது. அறைக்கதவு திறந்தது. அகர்வால் உள்ளே வந்தான். அகர்வால்ஜி, மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் ஆஃப் கமானிஷ். ராமுவும் அகர்வாலும் கை குலுக்கிக் கொண்டார்கள். ஆஷப் அலி ரோட்லயோ எங்கேயோ இருக்கிறதல்லவா உங்கள் அலுவலகம் என்று ராமுவை பார்த்து அகர்வால் கேட்டான். ஓ நோ, ஹி இஸ் இன் பாம்பே என்ற கைலாசம் தொடர்ந்து அவசரமாக, அச்சா அகர்வால், இவருக்கு ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற என்னுடைய ஒரு நண்பரை பார்க்கணுமா, சோ இவரை அங்க அழைச்சுக்கிட்டு போறேன், எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் லஞ்ச் என்றார். அகர்வாலின் முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. அச்சா என்றான். ராமுவும் கைலாசமும் வெளியே வந்தார்கள். இது என்னடாது, ரிசர்வ் பேங்க் அது இதுன்னு என்று கேட்டான் ராமு. வேடிக்கையா இருக்கு இல்லையா என்று கூறிவிட்டு கைலாசம் சிரித்தார். என்ன பண்றது, இவங்கிட்ட மாட்டிண்டு அவஸ்தைப்படுறேன்னா, சொன்னா கூட புரியுமோ என்னவோ. போரா? ஆமா என்றார் கைலாசம். அவர் முகத்தில் குதூகலமும் நன்றியுணர்வும் ஏற்பட்டது. எவ்வளவு கரெக்டாக இவன் புரிந்து கொண்டு விட்டான் என்று. ராமுவின் அண்மையினால் தனக்கு ஏற்பட்ட மன நிறைவும் மகிழ்ச்சியும் அவருக்கு இதமாக இருந்தன. அகர்வாலுடன் அதிருப்தியும் சலிப்பும் கொள்ளும் போது ஒருவேளை தன்னை ஒரு எழுத்தாளனாக இவன் புரிந்து கொள்ளாததுதான் தன் அதிருப்திக்கு காரணமோ, ஒருவேளை நட்புங்கிறது என்னை பொறுத்த வரையில் எழுத்தாளன் என்ற என் அகந்தையை திருப்தி செய்து கொள்ளும் சாதனம் தானோ என்று ஏதேதோ விபரீத சந்தேகங்கள் அவருக்கு ஏற்பட தொடங்கி இருந்தன. இந்த அகந்தைக்காக தான் பெரும் ஒரு நியாயமான தண்டனையாக அகர்வால் ஏற்படுத்தும் சலிப்பை கருதி அதை கூடிய வரியை சகித்துக் கொள்ளவும் அவர் முயன்று வந்தார். தன்னை நன்னெறிப்படுத்திக் கொள்ளும் ஒரு பயிற்சியாக அதை கண்டார். இப்போது ராமு அவருக்கு தன்மீதே ஏற்பட்டு வந்த சந்தேகங்களை அறவே போக்கினான். ராமுவுக்கு அவர் கதைகள் எழுதுவது தெரியும், ஆனால் அவன் அவற்றை வாசிப்பது கிடையாது. அவர் கதைகளை எழுதாதவராக இருந்தாலும் கூட அவனை பொறுத்த வரையில் எந்த வித்தியாசமும் ஏற்பட்டிருக்க முடியாது. பார்க்க போனால் கதை எழுதும் வீண் வேலையெல்லாம் எதற்கு வைத்துக் கொள்கிறாய், அது ஒரு கால விரயம் என்கிற ரீதியில்தான் அவன் பேசுவான். நீ எல்லாம் என்னத்தை எழுதுகிறாய், ஹெரால்ட் ராபின்ஸ், இர்விங் வேலஸ், இவங்கள் எல்லாம் எவ்வளவு ஜோராக எழுதுகிறார்கள், அப்படியல்லவா எழுத வேண்டும் என்பான். அவருடைய எழுத்து முயற்சிகள் பற்றிய அவனுடைய இந்த அலட்சிய பாவத்திற்கு அப்பாற்பட்டும் அவர்களிடையே அரியதொரு நட்பு நிலவியது. தம் சின்னஞ்சிறு அங்க அசைவுகளையும் முக சுளிப்புகளையும் கூட அவர்கள் பரஸ்பரம் மிக சரியாக புரிந்து கொண்டு
இன்பமயமானதொரு அந்நியோனியத்தில் திளைத்தார்கள். அவருடைய எழுத்துக்கும் இந்த நட்புக்கும் சம்பந்தமே இல்லை. கைலாசத்துக்கு ராமுவை அப்படியே இறுக தழுவி கொள்ளலாம் போல இருந்தது. எனக்கு ஒரே பசிப்பா என்றான் ராமு. வா, டிஃபன் சாப்பிடதான் போறோம். போன தடவை வந்திருந்த போது ஒரு இடத்துக்கு போனோமே, யுஎன் ஐயா அதுக்கு பேரு, அங்கேயே போலாமே. இல்ல, இப்ப அங்க கூட்டமா இருக்கும் என்றார் கைலாசம். உண்மையில் அங்கே அகர்வால் வந்துவிட போகிறானே என்று அவருக்கு பயமாக இருந்தது. அந்த வட்டாரத்தில் இருந்த இன்னொரு காரியாலயத்துக்குள் நுழைந்த அவர்கள் அங்கிருந்த கேன்டீனில் போய் உட்கார்ந்தார்கள். ஆமா, போன தடவை நான் வந்தபோது நீ மட்டும்தானே ரூம்ல தனியா இருந்த என்றான் ராமு. அதை ஏன் கேக்குற? எங்க மினிஸ்ட்ரியில ஆபீசர்கள் எண்ணிக்கை ஒரே அடியா பெருகி போச்சு. சோ டெப்டி செக்ரட்டரி ரேங்குக்கு உள்ளவர்களுக்கும் அதற்கு மேல்பட்டவர்களுக்கும் தான் தனி ரூம் என்று சொல்லிவிட்டான். நான் ஒரு ரேங்க் கீழே இருக்கிறவன். அதனால் அந்த அகர்வாலோட ஒரு ரூமை ஷேர் பண்ணிபடி ஆயிடுத்து. அகர்வாலா? ஆமா, யூபி காரன். என்ன பண்றான்? எப்பவும் தொணங்கிறான். தொணன்னா என்ன சொல்றது? இதெல்லாம் சப்ஜெக்டிவ் தான் இல்லையா? எனக்கு அவனுடைய கம்பெனி ரசமா இல்ல, அவ்வளவுதான். புரிகிறது. அவன் வேற பாஷக்காரங்கிறதுனாலயோ, இலக்கிய அறிவு அதிகம் படித்தவனா இல்லாததுனாலயோ, வேறு விதமான சாப்பாடும் பழக்கங்களும் உள்ளவங்கிறதுனாலயோ ஏற்படுற முரண்பாடு இல்ல. இன்ஃபேக்ட் இதே யூபியை சேர்ந்த இன்னொருத்தனோட நான் மிகவும் சிநேகிதமா இருக்கக்கூடும். ராமு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். இது அவாவா இயல்பை பொறுத்த விஷயம் இல்லையா? மனப்பக்குவத்தை பொறுத்த விஷயம். 2 மனிதர்கள் ஒத்து போகிறார்கள், வேறு 2 மனிதர்கள் ஒத்து போவதில்லை. இதை தர்க்க ரீதியாக விளக்குவது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட உன் மனம் இதை பற்றி மிகவும் தர்க்கம் செய்தவாறே இருக்கிறது போல் இருக்கிறதே என்றான் ராமு. ஐ எம் சாரி, நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேன். ரொம்ப. நோ, பிளீஸ் ப்ரொசீட், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றான் ராமு. யார் மனசையும் புண்படுத்த கூடாது, எல்லோர்கிட்டையும் அன்பாக நடந்துக்கணும், கருத்து பரிமாற்றம் செஞ்சுக்கணும்னு நம்புறவனா. ஆனா அத ஒரு மூட நம்பிக்கையாக இவன் நிரூபிச்சிட்டான். இவனுடன் இருக்கும்போது என்னை நான் இயல்பாக வெளிப்படுத்திக் கொள்ளவே முடிவதில்லை. எவ்வளவு வார்த்தைகளை செலவழித்தாலும் இவன் என்னை புரிந்து கொள்வதே இல்லை. அதைவிட மோசம், புரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறான். ஆனால் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் அதிர்ச்சியுடன் உணர்கிறேன். ஆம், அவ்வாறு நேர்வதுண்டு என்று ராமு அனுதாப புன்னகையுடன் தலையை ஆட்டினான். இவ்வளவுக்கும் அவன் என்னிடம் மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறான் தெரியுமா? ஆனால் மதிப்பு நேசத்தின் ஆதரவாகிவிட முடிகிறதில்லை. சில சமயங்களிலே காலை நேரத்தில் அவன் என்னை பார்த்து முதல் புன்னகை செய்யும் போது, குட் மார்னிங் சொல்லும் போது அவற்றை அங்கீகரிக்கவும் எதிரொலிக்கவும் கூட எனக்கு தயக்கமாக இருக்கும். இவன் புன்னகை செய்வதும் வணக்கம் தெரிவிப்பதும் அவன் மனதில் என்னை பற்றி கொண்டுள்ள ஒரு தவறான உருவத்தை நோக்கி அவற்றை அங்கீகரிப்பது இந்த மோசடிக்கு உடந்தையாய் இருப்பது போல ஆகும். எனவே அவனுடைய சிநேக பாவத்தை ஊக்குவிக்க கூடாது என்றெல்லாம் நினைப்பேன். ஆனால் நாள் முழுவதும் நம்முடன் ஒரே அறையில் உட்கார்ந்திருப்பவனுடன் இவ்வாறு இருப்பது எப்படி சாத்தியமாகும்? நானும் புன்னகை செய்கிறேன். நாங்கள் பேச தொடங்குகிறோம். எங்களுடைய பரஸ்பர மோசடி அங்கே தொடங்குகிறது. இந்த ரீதியில் போனால் நான் விரைவில் அவன் மனதில் உருவாகியுள்ள அவனுடைய தோற்ற பிரகாரமே மாறிவிடப் போகிறேனோ என்று எனக்கு பயமாய் இருக்கிறது என்றார் கைலாசம். ராமு அதை கேட்டு சிரித்தான். இது சிரிக்கும் விஷயம் அல்ல என்று கைலாசம் ஒரு கணம் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டிருந்து விட்டு பிறகு தானும் சிரித்தார். டிஃபன் வந்தது. இருவரும் சாப்பிட தொடங்கினார்கள். உனக்கு இந்த மாதிரியான அனுபவம் ஒன்னும் ஏற்பட்டதில்லையா என்றார் கைலாசம் ராமுவை பார்த்து. ராமு தோள்களை குலுக்கியவாறு, நாம் எல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆசாமியப்பா என்றான். நீ ஒரு கிரேட் ரைட்டர், எனவே பலதரப்பட்டவர்கள் உன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று ராமு கூற, கைலாசம் ராமுவை குத்தப் போவது போல பாசாங்கு செய்தார். எனவே எனக்கு மனித சகோதரத்துவத்தை பற்றிய இல்யூஷன்கள் எதுவும் கிடையாது. சோ எனக்கு எப்போதும் ஏமாற்றம் உண்டாவதில்லை என்றான் ராமு தொடர்ந்து. இல்யூஷன்கள் எனக்கும் தான் இல்லை, ஆனால் என்று கைலாசம் கூறி நிறுத்தினார். தன் மனதில் குமிழிட்ட உணர்வுகளுக்கு எவ்வாறு சரியாக வடிவம் கொடுப்பதென்று யோசித்தவராக அவர் மனதில் அகர்வாலின் உருவம் தோன்றியது. அவன் தனக்கு நகைச்சுவையாக படும் ஏதாவது ஒன்றை கூறி சிரிப்பை யாசித்தவாறு
அவர் பக்கம் பார்ப்பது, புதுப்பினார், இந்தியா கேட் ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் பாணியில் கைலாசம் கிரேட் தமிழ் ரைட்டர் என்று தன் நண்பர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துவது, ஏதாவது ஒரு வார்த்தையையோ சொற்றொடரையோ சொல்லி அதற்கு தமிழில் என்னவென்று கேட்பது, தமிழ்நாட்டு அரசியல் நிலை, அங்கு நடைபெறும் ஏதாவது நிகழ்ச்சி அல்லது அதிகமாக அடிபடும் பிரபலமான பெயர் பற்றி அவரிடம் விசாரிப்பது, அவனுடைய இத்தகைய சிரத்தை பிரதியாக தானும் அவனுடைய மாநிலத்தின் அரசியல், பிரமுகர்கள், மொழி ஆகியவற்றில் சிரத்தை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, தன் குடும்ப சமாச்சாரங்களை அனாவசியமாக அவரிடம் சொல்வது, அவருக்கு அந்த காரியாலயத்தில் நெருக்கமாக இருந்த வேறு சிலர் பற்றி அனாவசிய கேள்விகளை கேட்பது, அபிப்பிராயங்கள் சொல்வது, ஒரு பொறாமை மிக்க மனைவி போல என்று பலவிதமான நிலைகளிலும் காட்சிகளிலும் அவர் அவனை கண்டார். வழக்கமான சோர்வும் குழப்பமும் தான் உண்டாயிற்று அவருக்கு. எத்தகைய தெளிவும் ஏற்படவில்லை. உன்னிடம் என்ன சிரமம் என்றால், நீ ஒரு வளவளா கொலகொலா என்றான் ராமு. சர்வர் கொண்டு வந்து வைத்த காஃபியை ஒரு வாய் உறிஞ்சியவாறு, வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று நீ இருப்பதில்லை. வாஸ்தவம்தான் என்று ஒத்துக்கொண்டார் கைலாசம். ஒருவருடன் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் நிர்தாட்சணியமாக அவரை ஒதுக்கிவிட வேண்டியதுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அவன் உன்னுடைய நட்புக்காக இயங்குவதாக உனக்கு தோன்றியது. நீ அவனுடைய முயற்சிகளுக்கு வளைந்து கொடுத்தாய். ஓகே, ஆனால் சீக்கிரமே அத்தகைய ஒரு நட்பு ஏற்படுவதற்கு தேவையான அடிப்படைகள் இல்லை என்று தெரிந்து போயிற்று. சோ அப்படி தெரிந்த உடனேயே அவனை அவாய்ட் பண்ண வேண்டியதுதானே. இதிலே என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை என்றான் ராமு. அப்படி அவனை நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இது ஒரு குற்ற உணர்ச்சியை தருது எனக்கு. குற்ற உணர்ச்சி எதுக்காக? என்னுடைய முடிவுகள் தவறா இருக்குமோன்னு எனக்கே என் மேல எப்பவும் ஒரு சந்தேகம். ஒருவேளை என்னிடம் இருந்த ஏதோ குறைபாடுகள் காரணமாகவும் எங்கள் நட்பு தோல்வி அடைந்திருக்கலாமோ? அப்படியானால் அந்த குறைபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஒரு ஆர்வம் எனக்கு. ராமு தான் சற்று முன் சொன்னது நிரூபணமாகிவிட்டது என்பது போல தலையில் அடித்துக் கொண்டான். நான் ஒரு எழுத்தாளன் என்கிற கவர்ச்சியினாலே அவன் என்பால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நீ சொன்னாய். ஆனால் உண்மையில் நான் ஒரு எழுத்தாளனாக இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் கூடாதா என்று அவன் ஏங்குவதாக எனக்கு படுகிறது. ராமு ஓர் அடம் பிடிக்கும் குழந்தையை பார்ப்பது போல கைலாசத்தை ஆயாசத்துடன் பார்த்தான். நீ ஒரு தமிழனாக இல்லாமல் வடக்கத்தியனாக இருந்திருக்க கூடாதா என்று ஏங்குவது போல படவில்லையா? ஆமாம், அப்படியும் தான் தோன்றுகிறது என்றார் கைலாசம் ஆச்சரியத்துடன். நீ ஹிந்தியில் ஏதாவது பேச முயன்றால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இல்லை? ஹிந்தி படம் ஏதாவது ஒன்றை பார்த்து அதை பற்றி அவனிடம் சர்ச்சை செய்தாலோ, சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள முயன்றாலோ அவன் ஜன்ம சாபல்யம் அடைந்தது போல பரவசம் அடைந்து போகிறான் இல்லையா? ஆமாம் ஆமாம், ஹிந்தி புத்தகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் உனக்கு சப்ளை பண்ணவும், உன்னுடைய இந்திய அறிவை விருத்தி செய்ய தன்னாலான உதவிகளை செய்யவும் கூட தயாராக இருப்பானே என்று கூறினான் ராமு. கைலாசம் சந்தேகத்துடன் ராமுவை உற்று பார்த்தார். ஏண்டா கேலி பண்றியோ என்று கேட்டார். கேலியோ நிஜமோ, எனக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதான். சொல்லு சொல்லு. நான் மாசத்துல 20 நாள் இந்தியா முழுசும் சுற்றியபடி இருக்கிறவன். எனக்கு இங்குள்ள எல்லா விதமான டைப்பும் அத்துப்படி. சரி, விஷயத்துக்கு வா. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான எலிமெண்டரி டைப். கொச்சியான மாயைகள்ல தஞ்சமடைகிற ரகம். தனக்குன்னு ஒரு ஹோதாவ் இல்லாததுனால, ஒரு தனித்த ஐடென்டிட்டி இல்லாததுனாலோ, எதன் மீதாவது சாய்ந்து கொள்றதன் மூலமாகத்தான் அவன் தன்னை உணர முடியுது, நிரூபிச்சு கொள்ள முடியுது. பலம் வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒன்றுடன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொள்வதன் மூலம், அதன் ஒரு பகுதியாக ஆவதன் மூலம் இது. யூ மீன்? ஆமாம், நீ அவன் போன்றவர்கள் இகழ்ச்சியாக கருதும் ஒரு சராசரி மதராசி இல்லை. நல்ல அறிவும் பண்பும் உடையவனாய் இருக்கிறாய். கதை வேறு எழுதுகிறாய். சப்பாத்தியோ சமோசாவோ சாப்பிடுவதில் உனக்கு ஆட்சேபனை இல்லை. இதெல்லாம் அவனை மிகவும் பாதுகாப்பற்றவனாக உணரச் செய்கிறது போலும். மதராசிகளை ரசனையற்ற மூடர்களாக, பணிவற்ற காட்டு மிராண்டிகளாக, குறுகிய நோக்கமும் அசட்டு கர்வமும் உள்ளவர்களாக, சண்டைக்காரர்களாக எப்படியெல்லாமோ அவன் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம் உன்னை சந்திப்பதற்கு முன்பு. ஆனால்
அவன் ஒரு உயர்ந்த இனத்தவன் என்ற மாயையின் பகுதி இதெல்லாம். ஆனால் நீ இந்த மாயையை சிதைத்து விட்டாய். அவனை சிறுமைப்படுத்தும் உத்தேசம் இல்லாமல் இருந்தும் கூட நீ அவனை தாழ்வு மனப்பான்மை கொள்ள செய்து விடுகிறாய். சரி, எப்படி இருந்தால் என்ன? என் மொழிதான் ஆட்சி மொழி, என் சகோதரர்களே ஆட்சி புரிபவர்கள் என்பன போன்ற எண்ணங்களில் தஞ்சமடைந்து அவன் ஆசுவாசம் பெற வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் அவனை குற்ற உணர்ச்சி கொள்ள வைக்கின்றன. இவரும் என்னை போன்ற ஒரு யூபி வாளாவாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு வடக்கத்தியனாக இருந்தால் தேவலையே என்று அவனுக்கு தோன்றுகிறது. சரியா? பலே, பேஷ். என்ன, நான் சொன்னது சரியில்லையா? 100க்கு 100 சரி ராமா. ஐ திங்க் இனிமே கதை எழுத வேண்டியது நான் இல்லடா, நீதான். போதும் போதும், நீ கதை எழுதி விட்டு படுற அவஸ்தை போதாதா? இருவரும் சிரித்தவாறே மேஜையை விட்டு எழுந்தனர். கேண்டீனுக்கு வெளியே ஒரு வெற்றிலை பாக்கு கடை இருந்தது. ஆளுக்கு ஒரு பீடா வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு சற்று நேரம் சுற்றுப்புற உலகை வேடிக்கை பார்த்தபோது அங்கே இருவருக்கிடையே அமைதி நிலவியது. அகர்வாலுடன் இப்படி ஒரு நிமிஷமாவது அமைதியாக உணர்ந்திருக்கிறாரா? சதா அனாவசிய சர்ச்சைகள், தனக்காக அவன் அணியும் வேஷங்களை உணராதது போன்ற பாசாங்கு, அவனுக்காக தானும் வேஷமணிய வேண்டிய பரிதாபம், அவர்களிடையே இல்லாத பொதுவான இழைகளுக்காக வீண் தேடல். இந்த ராமு ஒரு யூபி வாளாவாக இருந்திருக்க கூடாதா? அப்போது அவர் அவன்பால் எழும் நேச உணர்வுகள் குறித்து இந்த அளவு குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டியது இருக்காதே. உடல் வனப்பு நன்கு தெரியும்படியாக உடை அணிந்த 3 நடுத்தர வயது பெண்மணிகள் அவர்களை கடந்து நடந்து சென்றார்கள். டெல்லி பொம்மநாட்டிகள் பம்பாயில் இருக்கிறவாளையும் தூக்கி அடிச்சிருவா போல இருக்கே வர வர என்றான் ராமு. என்று கைலாசம் தலையை பலமாக ஆட்டி ஆமோதித்தார். வாய்க்குள் வெற்றிலை எச்சில் ஊறத் தொடங்கி இருந்ததால் அவரால் பேச முடியவில்லை. எதிர்ச்சாரியில் ஒருத்தி விசுக்கு விசுக்கென்று நடந்து சென்றாள். ராமுவின் கவனம் அங்கே சென்றது. கைலாசம் வெற்றிலையை துப்பிவிட்டு வந்தார். ராமுவின் முதுகில் தட்டி கொடுத்தார். சோ, போன விசிட்டுக்கு இப்ப இங்கே சீனரி இம்ப்ரூவ் ஆகியிருக்கா என்றார். டெரிபிள் இம்ப்ரூவ்மெண்ட் என்று ராமு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை ஊதினான். ஒரு சந்தேகம் என்றான். என்ன? அகர்வாலோட பெண்களை பத்தியும் பேசுவியா? கைலாசம் அசந்து போனார். நீ நான் நினைச்சதை விடவும் ஆழமானவன்டா என்றார். இது சாதாரண பொது அறிவு என்றான் ராமு. பெரும்பாலும் இந்த டாபிக்கை பத்தி பிரியா பேச முடியாத ஒரு நிர்பந்தமே உறவுகளை இறுக்கமானதாக செய்கிறது. ஏன், ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கூட. நாங்கள் பெண்களை பற்றியும் பேசாமல் இல்லை என்றார் கைலாசம். ஆனால் உதட்டை பிதுக்கினார். ஒரு பயனும் இல்லடா, வேடிக்கைதான். வேடிக்கை என்ன இதுல? செக்ஸ் எல்லோருக்கும் பொதுவான அடிப்படையான விஷயம். எனவே எந்த இரு மனிதர்களும் இதை பற்றி பேசுவதன் மூலம் நெருக்கமாக உணரலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை, அது அப்படி அல்ல. நெருக்கம் முதலில் வருகிறது, இந்த பேச்செல்லாம் பின்பு வருகிறது. அந்த நெருக்கம் எப்படி உண்டாகிறது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அது சிலருக்கிடையில் ஏற்படுகிறது, சிலருக்கிடையில் ஏற்படுவதில்லை, அவ்வளவுதான். எத்தகைய ஒரு வீழ்ச்சி! உன் போன்ற ஒரு பகுத்தறிவுவாதி, சமத்துவவாதி. எல்லா மனிதர்களும் சமமானவர்களாய் இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுடனும் ஓர் அறையை பகிர்ந்து கொள்ளவோ சேர்ந்து அமர்ந்து டிஃபன் சாப்பிடவோ என்னால் முடியாது என்று கூறிய கைலாசம் ஒரு கணம் யோசித்து, சமத்துவத்தையும் தனி மனித உரிமைகளையும் குழப்பாதே என்றார் ராமுவிடம். நீதான் குழப்புகிறாய். இருக்கலாம், நான் குழம்பித்தான் இருக்கிறேன். சரி, நீங்கள் செக்ஸை பற்றி பேச முயன்றால் என்ன ஆகிறது? அதை சொல். எண்ணத்தை சொல்ல. நானாக அவனிடம் இந்த டாபிக்கை எடுத்தாலும் அவன் சந்தேகப்படுகிறான். இத்தகைய டாபிக்குகளை பேசத்தான் லாயக்கானவென்ற ஒரு 3ஆம் தர பிரஜை உரிமையை அவனுக்கு என் உலகத்தில் வழங்குகிறானோ என்று. அதே சமயத்தில் அவன் இதை பற்றி பேச்செடுக்கும் போது அவனுடைய ருசிகளுக்கும் அலைவரிசைக்கும் தக்கபடி என்னால் ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியவில்லை. இது கடைசியில் டேஸ்டை பொறுத்த விஷயம்தானோ என்னவோ. டேஸ்ட், பொதுவான குடும்ப சூழ்நிலை, கலாச்சார சூழ்நிலை, ஐனோ இதெல்லாம் நட்புக்கு ஆதாரமானவை என்று நம்பப்படுகின்றன. ஆனால் எனக்கு எப்போதும் நான் ஒரு வித்தியாசமானவன் என்ற உணர்வு இருந்தது. யார் கூட வேண்டுமானாலும் ஒத்துப்போக முடியும் என்ற கர்வம். ஆமாம், எனக்குள் அந்த கர்வம் இருந்தது. கடைசியில் இப்போது நானும் எல்லோரையும் போல ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின்
குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டவன். என் நட்பு எல்லோரையுமே அரவணைக்க கூடியதல்ல என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் என்னுடைய சில ஆழ்ந்த நம்பிக்கைகள் வெறும் லட்சிய கனவுகளாக நிரூபணமாகி ஒரு முட்டாளை போல உணர்கிறேன். ராமு கைலாசத்தின் முதுகில் தட்டி கொடுத்து, இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே என்றான். இது சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் ராமு. சில மனிதர்கள் என்னதான் முயன்றாலும் ஒருவரோடொருவர் ஒத்துப்போக முடியாது என்ற உண்மையை திடீரென்று ஒரு ஞானோதயம் போல நான் உணர்ந்திருக்கிறேன். இது எவ்வளவு துர்பாக்கியமான விஷயம். இந்த அகர்வால் பாவம் எங்களிடையே தோழமை உருவாக வேண்டும், அது பலப்பட வேண்டும் என்று எவ்வளவு முயலுகிறான். பொதுவான இலைகளை தேடியவாறு இருக்கிறான். தனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் என்கிறான். தன் வீட்டிலும் ரொட்டியை விட சாதம்தான் அதிகம் சாப்பிடுவார்கள் என்கிறான். திருவள்ளுவரில் இருந்து ராஜாஜி வரையில் பல தென்னிந்திய அறிஞர்கள் தன்னை கவர்ந்திருப்பதாக சொல்கிறான். பிறகு இந்திய ஆசிரியர்கள், அறிஞர்கள் சிலரின் கருத்துக்களை எனக்கு கூறி என்னிடம் பதில் மரியாதையை எதிர்பார்க்கிறான். ஏதோ பள்ளிக்கூடத்தில் இருப்பது போலவோ, தேசிய ஒருமைப்பாட்டுக்கான பரிசு பெற முயன்று கொண்டிருக்கும் ஒரு படத்தில் நடிப்பது போலவோ ஒரு சங்கடமான உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நான் பார்த்திருந்த ஒரு சில பழைய இந்தி படங்களை ஒரு நாள் தெரியாதனமாக அவனிடம் புகழ்ந்து பேசிவிட்டேன். அதில் இருந்து இந்தி படங்களை பற்றிய தன் அறிவை எல்லாம் வலுக்கட்டாயமாக என் மேல் திணிக்க தொடங்கி இருக்கிறான். அவனுடைய தேடல் என்ன, அவன் என்ன யாசிக்கிறான் என்பதொன்றும் எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அடிப்படையாக அவன் ஒரு ஹிந்தி ஃபேனட்டிக்காக இருக்கலாம். அதை தனக்குத்தானே தவறென்று நிரூபித்துக் கொள்வதற்காக ஒரு ஆவேசத்துடன் என்னுடன் தன்னை பிணைத்துக் கொள்கிறான் போலும். அதே சமயத்தில் தன் மனதின் கொச்சையான தஞ்சங்களையும் முழுவதும் திரஸ்கரிக்கவும் அவனால் முடியவில்லை போலும். எப்படி இருந்தாலும் இதுவே அவனுடைய முயற்சியாய் இருக்கும் பட்சத்தில் அவனுடன் நான் ஒத்துழைப்பதுதான் பொறுப்பான செயலாகும், இல்லையா? ஆனால் இந்த பளுவை என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு டு ஹெல் வித் அகர்வால், டு ஹெல் வித் எவ்ரிதிங் என்று தோன்றுகிறது என்று கைலாஷ் கூறினார். ராமு ஒரு கணம் பேசாமல் இருந்தான். பிறகு, உனக்கு உன்னை பற்றி என்னென்னவோ இல்யூஷன், தட்ஸ் த ட்ரபுள் என்றான். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பிளே சம் கிரேட் ரோல். ஒரு கம்யூனிட்டியின் அம்பாசிடராக, ஓ காட், நீயாகவே ஏன் இருக்க மாட்டேங்கிற என்று கேட்டான் கைலாஷை பார்த்து. நானாகவே தான்ப்பா இருக்க பாக்குறேன், அதுக்கு இவன் விட மாட்டேங்கிறான்னு தான் சொல்ல வரேன். விடலன்னா அவனை விட்டுடு. நீ சுலபமா சொல்லிடுற. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? என் கூட பேசாதேன்னு சொல்ல முடியுமா? வானிலையும் விலைவாசியும் மட்டும் பேசு. அதுவும் இல்ல. உனக்கு இந்த பிரச்சனை புரியல. சில சமயங்கள்ல நான் அவன்கிட்ட பேசாமலே இருக்கிறது உண்டு. அப்ப அவன் மூஞ்சி பரிதாபமா இருக்கும். எனக்கு அவன் மேல ஏதோ கோபம்னோ, அவன் என்னோட மனசை புண்படுத்தி விட்டானோன்னோ அவன் உணர்வது போல தோணும். எனக்கு அவன் மீது அனுதாபம் ஏற்பட தொடங்கிடும். நான் பேச தொடங்கிடுவேன் உடனே. ராமு ஏதோ சொல்ல தொடங்கினான். கைலாசம் அவனை கையமர்த்தி விட்டு தொடர்ந்து பேசினார். ஆனா பேசாம இருக்கிறது ஸ்ட்ரெயினா இருப்பது போலவே பேசுறதும் ஸ்ட்ரெயினா தான் இருக்கு. அழும் குழந்தையை சிரிக்க வைப்பதற்காக அதற்கு உற்சாகமூட்டும் சேட்டைகள் காட்டுவது போல அவனுடன் பேசும்போது என்னை அறியாமல் நான் ஏதேதோ வேஷமணிய நேருகிறது. எழுத்தை ஒரு ஹாபியாக வைத்துக் கொண்டிருக்கும் எழுத்தாளனாக என் இனத்தை பற்றிய பிறருடைய சிரிப்பில் கலந்து கொள்ளும் மன விடுதலை பெற்ற மதராசியாக பிற மாநிலத்தவருடைய இயல்புகள், பழக்கங்கள் ஆகியவற்றில் ஆர்வம் உள்ளவனாக என் மொழியின் தொன்மையையும் வளத்தையும் பற்றிய அவனுடைய புகழுரைகளை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் மொழி வெறியர்களை கண்டிப்பவனாக, இப்படி பல மேலோட்டமான வேஷங்கள், இவற்றின் எதிரொலியாக அவன் அணியும் இணையான வேஷங்கள். அவன் எப்போதும் என் ஆழங்களை தொடுவதில்லை. அவனுக்கோ எனக்கு தெரிந்த வரையில் ஆழங்களே இல்லை. இந்த நிலைமையை வேஷங்களின் மூலமே ஒருவரை ஒருவர் தொட முடிவதை அவனும் உணராமல் இல்லை. எவ்வளவுக்கெவ்வளவு ஒரு நாள் நெருங்கி பேச முயல்கிறதோ அவ்வளவுக்கவ்வளவு அதற்கடுத்த நாள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளவே சங்கடப்படுகிறோம். அவன் தன் பிராந்தியத்தின் ஒரு மன வளர்ச்சி பெறாத டைப்பாகவே இருப்பதால் அதன் எதிரொலியாக உன்னை எப்போதும் ஒரு மதராசியாக அவன் உணரச் செய்வதுதான் பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். இதை உன்னால் எப்படி தவிர்க்க முடியும்? இந்த மாதிரியானவங்களை எல்லாம் ரொம்ப நெருங்க விடாம முதல்ல இருந்தே ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சிருக்கணும். நீ மத்தவங்களை ஏன் இவ்வளவு சுலபமா
உன்கிட்ட உரிமைகள் எடுத்துக்க அனுமதிக்கணும்னு எனக்கு புரியல என்றான் ராமு. என்ன பண்றது, என்னுடைய இயல்பே அப்படி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன்அப்ரோச்சபிள். மத்தவங்களை ஆசுவாசம் கொள்ள செய்யறதுக்காக எனக்கு அவர்கள் மேல விரோதம் இல்ல, நான் கர்வம் உள்ளவன் இல்ல அப்படின்னு எல்லாம் உணர்த்துவதற்காக மெனக்கெட்டு அவங்களுக்கு இணக்கமான ஒரு வேஷத்தை அணிவது என் வழக்கம். கடைசியில் அதுவே ஆபத்தில் கொண்டு விடுகிறது. அவர்கள் இந்த வேஷத்தில் என்னை ஸ்திரப்படுத்த முயல்வது நான் இதை எதிர்த்து திணறுவதாக பெரிய தலைவேதனையாகி விடுகிறது. இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது, அகர்வால் முதலில் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் மிகவும் சந்தோஷமான நிலையில் இருந்தேன். ஏனென்று தெரியாமலேயே இடுப்பை வளைத்து முகலாய பாணியில் சலாம் செய்து உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்று ஹிந்தியில் கூறினேன். சுத்த அனாவசியம் அது, நான் இயல்பாகவே செய்திருக்கலாம். இப்போது அந்த உற்சாகத்தையும் நடிப்பையும் எப்போதுமே அவன் என்னிடம் எதிர்பார்க்கிறான். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? நான் உற்சாகமாக உணர்வது அவன் போன்றவர்களுடன் அல்ல. ச்சே, நான் ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள் என்று கடிகாரத்தை பார்த்த ராமு, மை காட், மணி 2 ஆகிடுச்சே என்று கூவினான். உன் ராமாயணத்தை கேட்டு நேரம் போனதே தெரியல எனக்கு. உத்தியோக பவன்ல ஒரு ஆளை பார்க்கணும் எனக்கு என்று சாலையில் வந்த ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்தினான். சரி, அப்புறம் எப்ப வீட்டுக்கு வர சொல்லு, நாளைக்கு ராத்திரி சாப்பிட வந்துரு என்றார் கைலாசம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நாளைக்கும் அகர்வாலை பத்தியே பேசி போர் அடிக்க கூடாது. மாட்டேன், ஐ பிராமிஸ். ராமு ஆட்டோவில் ஏறிக்கொள்ள போனவன் சட்டென்று நின்றான். இன்னொன்று என்றான். என்ன? அகர்வால் உன்னோட வீட்டுக்கு வந்ததுண்டா? அதை ஏன் கேட்கற? அந்த கலேவரமும் ஆயாச்சு. வீட்டு தோசை சாப்பிடணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தான். சோ ஒரு நாள் கூட்டிக்கிட்டு போனேன் என்னோட வீட்டுக்கு வந்து தோசைய தின்னு ஒரே அடியா என்னோட ஒய்ஃப ஸ்தோத்திரம் பண்ணி தள்ளிவிட்டான். மதராசி பெண்களே அலாதியானவங்க, அது இதுன்னு ஒரே அடியா அசடு வலிஞ்சுண்டு என் ஒய்ஃப சிரிக்க வைக்கிறதுக்காக என்னென்னவோ ஜோக் அடிச்சுண்டு இட் ஆல்மோஸ்ட் லுக்ட் as if he was infatuated with her. ராமு கடகடவென்று சிரித்தான். யூ டிசர்வ் இட். அப்புறம் நீ அவன் வீட்டுக்கு போகலையா என்று ராமு கேட்டான். போகணும், ஆனா என்ன செய்யறதுன்னே தெரியல. நாளைக்குன்னு டபாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் நானும் அவன் வீட்டுக்கு வரப்போறதில்ல, நீங்களும் போக வேண்டாம்னு என்ன கடுமையா எச்சரிச்சு வச்சிருக்கா. அது வேற. பெண்கள் இந்த விஷயங்கள்ல எப்பவுமே புத்திசாலித்தனம் அதிகம் உள்ளவங்க என்ற ராமு ஓகே என்று கூறிவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். கைலாசம் தன் தலைவிதியை நொந்தவாறு மறுபடி ஆபீஸுக்குள் நுழைந்தார். தன் அறைக்கு செல்வதற்கு முன்பாக கேர்டேக்கர் அறையினுள் எட்டி பார்த்தார். கமின் கமின் என்ற கோஷ் அவரை வரவேற்றார். கைலாசம் அவன் எதிரில் போய் உட்கார்ந்தார். சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்றான் கோஷ். நானும் அகர்வாலும் உட்கார்ற அறையில நடுவுல ஒரு பார்ட்டிஷன் போடுறதா சொல்லி கொண்டிருந்தீங்களே, அது என்னாச்சு? என்ன இது தாதா, நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் வேண்டாம், உங்களை பொறுத்த வரையில இன்னொருத்தனோட அறைய பகிர்ந்துக்கிறதுல எந்த விதமான அசௌகரியம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்ஃபேக்ட் அகர்வாலுடன் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது உங்களை போன்ற ஒருவருக்கு சிரமமா இருக்கும் என்று நான் கூட உங்களை எச்சரித்தேன். ஆனால் நீங்கள் தான் இல்லை, நான் யாருடன் வேண்டுமானாலும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும் என்று கூறினீர்களே. எஸ், ஐ எம் சாரி. நான் என்னோட வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். கோஷ் கடகடவென்று சிரித்தான். நான் சொன்னபோது நீங்கள் நம்பவில்லை அல்லவா என்று கூறிவிட்டு மறுபடி சிரித்தான். நான் உங்களை குற்றம் சொல்ல மாட்டேன் தாதா. இந்த யூபி வாளாக்கள் இருக்கிறார்களே, அப்பப்பா என்று தலையை ஒரு அனுபவபூர்வமான சலிப்புடன் இப்படியும் அப்படியுமாக ஆட்டினான். யூ நோ தாதா என்று அந்த பிராந்தியத்தினரை பற்றிய தன் அறிவை அவருடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினான். கைலாசம் மௌனமாக கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு தன் மீதே வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டன. ஆதவன் அவர்கள் எழுதிய ஒரு அறையில் 2 நாற்காலிகள் சிறுகதை முற்றும்.